पति ब्रह्मचारी। சொல்லு. சூரஜ், கண்ணுல ஏதோ பட்டுடுச்சு, பயங்கரமா உறுத்துது. சூரஜ் என்ன கொஞ்சம் பாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. உண்மை என்னைக்கும் உறுத்ததா செய்யும் சூரஜ். இன்னைக்கு நான் சொன்னதுக்கு நீ என் கூட வாக்குவாதம் பண்ண, ஆனா கடைசி வரைக்கும் நிராகரிக்கல. ஒருவேளை அந்த இஷா பொண்ணு உன்னை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா? இல்ல 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 இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்ன ஆனாலும் சரி, அந்த இஷா இங்கிருந்து போய் தான் ஆகணும். அவ பக்கத்திலே இருந்தா நீ அவளை சைட் அடிக்காமையா இருப்ப? என் கண்ணை பார்த்து நேரா உண்மையை சொல்லு. இங்க பாரு சூரஜ், இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். அவங்க பக்கத்துல இருக்கும்போது உனக்கு எந்த உணர்வு ஏற்படாதா என்ன? அப்புறம் நீ அவகிட்ட நெருக்கமா போகும்போது உனக்கு எந்த விதமான உணர்வு ஏற்படாது இல்லையா? இவ்ளோ காஸ்ட்லியான மெடிசனா? அதுவும் 2 நாளைக்கு சித்தப்பா? பரவாயில்ல, இருக்கட்டுமா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீ எதுக்கும் கவலைப்படாதமா. அப்பா, உங்க பிபி மாத்திரை தீர்ந்து போயிடுச்சு. பெரியமா மாத்திரையோட சேர்த்து இதையும் வாங்கிக்கோங்க. இல்லம்மா, அது இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்காரங்க ரொம்ப கொள்ளடிப்பாங்க. 10 ரூபா மாத்திரைய 100 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணியோட மாத்திரை தான் முக்கியம், அதை வாங்கிக்கோ. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பஜ்ரன் நகர்ல ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப் இருக்கு. அங்க நான் என்னோட பிபி மாத்திரையே வாங்கிக்கிறேன். ஆனா அப்பா, அந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்குப்பா. இப்ப வெயில் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க இந்த பிபி மாத்திரை இங்கேயே வாங்கிக்கோங்க ப்ளீஸ். சரிம்மா. ஹலோ. ஹலோ காவ்யா. சொல்லுங்க டாக்டர். காவ்யா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஜாப் இருக்கான்னு கேட்டீங்கல்ல? ஆமா 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 ஆமா. ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்கு. உங்களால இமிடியேட்டா ஜாயின் பண்ண முடியுமா? ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒரு ஜாப் தேவைப்படுது. காவ்யா, இது நீங்க ஒரு பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணணும். குலாப் சார் மாளிகையில. குலாப் சார் மாளிகையிலயா? ஆமா காவ்யா, இது உங்களுக்கு நல்ல ஆஃபரா இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்க போனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரிங்க சார். ஏற்கனவே இஷாவோட பேரை கேட்டாலே அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போனா பெரியமாக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியலையே. சார், உங்க பில் 1700 ரூபாய் சார். 1700? ஆமா சார். ஒருவேளை நான் இந்த பிபி மாத்திரைய வேணான்னு சொன்னா ஒரு 1500 ரூபாய்க்குள்ள வந்துரும்ல? வந்துரும் சார். அப்போ பிபி மாத்திரை வேண்டாம், இந்தாங்க. ஓகே சார், எடுத்துக்கோங்க. சரி. இனிமே எந்த காலத்துலயும் உங்களுக்கு பணத்தை காரணம் காட்டி மாத்திரை வாங்குற அவசியம் இருக்காது. நான் கண்டிப்பா இந்த ஜாபுக்கு போவேன். இந்தியா இருக்கானே சரியான பைத்தியம், எப்ப பாரு வளர்கிட்டே இருக்கா. ஃப்ரெஷ்ஷான காத்து வந்தா இவளுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும்.
அது நான் ஜன்னலை திறந்து வச்சேனா காத்துல துப்பட்டா பறந்துருச்சு. துப்பட்டாவை திரும்ப வைக்க வந்த, வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். அவவும் பொண்டாட்டி, நீ துப்பட்டாவும் வைக்கலாம் கையும் வைக்கலாம். இந்தா இந்த பச்சை தண்ணியில நனைச்சு பத்து போட்டு விடு. அவதான் குளிர நடுங்குறாள். அட பிந்தியா பிந்தியா பிந்தியா, என்ன இது? எங்க போற? நீயே பத்து போட்டு விடு ப்ளீஸ். நான் எப்படி? என்னை பார்த்தாலே அத்தைக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆனா இன்னைக்கு பிபி ரொம்ப லோவா இருக்கே. என்ன இதுக்காக அத்தை திடீர்னு வர சொன்னாங்க? மருமகளே, என் ஞாபகமே உனக்கு வரலையா? நீயா வந்து என்ன பார்க்க முடியாதா? எனக்கு ஆப்பிள் ஊட்டி விடுறாங்க, அதுவும் அவங்க கையாலேயே. இல்ல 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 இல்ல, கண்டிப்பா இது ஏதோ கனவுதான் நினைக்கிறேன். இங்க பாரு, இந்த மோதிரம் எங்க மாமியாரு எனக்கு கொடுத்தாங்க. இப்ப சந்தோஷமா இருக்கிறதால என் மருமகளுக்கு நான் கொடுக்க போற. கைய நீட்டு. இன்னையில இருந்து இது உனக்கு தான். அழகா இருக்குல்ல? எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. நான் இவங்களுக்கு எந்த சேவையும் பண்ணல, டைமுக்கு சாப்பாடும் கொடுக்கல. இவங்க சினிமால வர மாமியார் மாதிரி எல்லாத்தையும் கலட்டி கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த டாக்டர் என் அத்தையோட மூட்டோட சேர்த்து இவங்க மூளைக்கும் ஆபரேஷன் பண்ணிட்டாரா என்ன? அட ஆண்டவா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்த மாதிரி மருமகளை ஆண்டவன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். மோனிகா, நான் இல்லாத போது வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு தெரியாத விஷயம் எதுவும் நடக்கலல்ல? அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமியாருக்கு சேவை செய்யறதெல்லாம் மருமகளோட கடமை. கடமையை செய்ய காசு வாங்க கூடாது. அது ரொம்ப பெரிய பாவம். என்னால இந்த பாவத்தை பண்ண முடியாது அத்தை. இவ எந்த நதியில போய் குளிச்சுட்டு வந்தான்னு தெரியலையே. இந்த ஊர்ல கங்கை கூட இல்ல. இந்த சின்ன மோதிரத்துக்கு ஆசைப்பட்டு நான் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டேன். இதை விட இன்னைக்கு எனக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. பெரியம்மா முழுசா குணமாகி நல்லபடியா திரும்பி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க கிட்ட நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. அட கொழுந்தனாரே, இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அத்தை முன்னாடி இஷாவோட பேரை சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனா பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க கொடுத்ததுனால இதை வச்சுக்கிறேன். இங்க பாருங்க அத்தை, நீங்க இதை சாப்பிடுங்க. நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். ஓ, இப்பதான் எல்லாம் புரியுது. எப்பவுமே குறுக்கு வழியில போற இந்த மோனிகா இன்னைக்கு என்னவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா நடந்து போறா. கண்டிப்பா ஏதோ இருக்கு. அதான் என்கிட்ட மறைக்கிறா. ஏதோ இருக்கு. டேய் தங்கம், பாட்டி கிட்ட வரமாட்டியாடா? இங்க வா வா வா. ஓ வா 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 வா. இப்பெல்லாம் நீ உன் பாட்டி கிட்ட இருந்து பணமே வாங்கிக்க மாட்டேங்கிற. இந்தா வாங்கிக்க. உன் ஸ்கூலுக்கு எதிர்க்க தள்ளு வண்டியில ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வருவால, வாங்கி சாப்பிடு. அவன் தினமும் வருவான், ஆனா இதை வச்சு என்னால ஒரு நாள் தான் வாங்கி சாப்பிட முடியும். ஓ, அப்ப சரி. இனிமே உனக்கு தினமும் 20 ரூபாய் கொடுப்பேன், சரியா? ஆனா அதுக்கு பதிலா நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். சரியா தங்கம்? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உங்க அம்மா இடுப்புல தங்கம் மாதிரி ஒரு கொலுசு போட்டிருக்கால, யார் வாங்கி கொடுத்தா? என்ன ஆச்சு? எல்லாரும் என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறாங்க? சொல்லு. நீங்க லஞ்சமா பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் விலைப்பறவன் இல்ல பாட்டி. ஓட ஆண்டவா, உன் பாட்டிக்கிட்டே நீ போட்டி போடுறியா? எனக்கு மூட்ல தான் ஆபரேஷன் பண்ணிருக்கு, கையில ஒண்ணும் பண்ணல. 2 ஓங்கி குடுத்தன் வை, அப்படியே போய் தரையில பள்ளி மாதிரி ஒட்டிப்ப. ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்லு. கல்யாணம், சூரஜனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
கல்யாணமா? சூரஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீதான் பிரம்மச்சாரியாச்சே, பொண்ணுங்களோட கைய தொடவே மாட்ட. ஆனா உனக்கு பொண்டாட்டி வரலாம், ஆனா உன் பொண்டாட்டிக்கு சேவை செய்யறதுல நான். பிந்தியா போடுற சத்தத்துல விழுந்துருவ போல இருக்கே. ஏ பிந்தியா, ஏன் எப்ப பாரு அவளை என் பொண்டாட்டி பொண்டாட்டி டமா அடிச்சுட்டே இருக்க? நீ அமைதியா இரு, கொஞ்சம் மெதுவா பேசி ஏன் கத்துற? இங்க பாரு, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் ஒன்னும் வீட்டு வேலை. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன? நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும், நீ இவ கூடவே இருந்த. சூரஜ், சூரஜ், நான் இங்க இருந்து என்ன பண்றது? பெரியமா, அது என்னன்னா, மருமகளை கூட்டிட்டு வா. பாட்டில் தண்ணி தானே நீ குடிப்ப? இந்த குடும்பத்துல பெரிய பெரிய பண்டிகையில கூட சாமிக்கு தான் பழங்களை வச்சு படைச்சு கும்பிடுவாங்க. அப்புறம் இங்க தீபாவளி சமயத்துல 15,000த்துல மொத்த குடும்பத்துக்கே ட்ரெஸ் எடுத்துருவாங்க. அப்புறம் சுத்தமான தண்ணி, அதுக்கு அவங்க கங்கா தீர்த்தத்தை தான் தெளிப்பாங்க. ஆனா அவங்க கிட்டயே நீ டிஃபனுக்கு பழம் சாப்பிடுற, அப்புறம் பாட்டில் தண்ணி குடிக்கிற, 15,000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிற. நீ எதுக்கா இங்க வந்த? சூரஜையும் அவன் குடும்பத்தையும் மொத்தமா அழிக்க வந்தியா? நான் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவும் இல்லை, எனக்கு இங்கே இருக்க விருப்பமும் இல்லை. எனக்கு யார்கிட்ட இருந்து எதுவும் வேண்டாம். நான் எதிர்பார்க்கறது ஒரு வாய்ப்பு தான், இங்கேருந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு. அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டேன். போயிடு. பெரியமா, உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றதா தான் இருந்தேன். ஆனா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாங்கல்ல, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. 1/2 மணி நேரம், உனக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. ஒண்ணு மருமகளை கூட்டிட்டு வா, இல்லைன்னா நானே வீட்டுக்கு வந்துருவேன். அம்மா மாமா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா வாய மூடு. எனக்கும் என் சூரஜுக்கும் நடுவுல யாரும் பேசக்கூடாது. இது வரைக்கும் என் வீட்டுல எனக்கு தெரியாம ஒரு பொருள் கூட அசையாது. ஆனா இப்ப என்ன கேட்காம கல்யாணமே பண்ணிட்டா. இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவ யார கல்யாணம் பண்ணான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கானா? நான் தான் சொன்னேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பெண்ட கலட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஆனா பெரியமா, 1/2 மணி நேரம், உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஆனா பெரியமா, நீங்க முடிவு உன் கையில தான் இருக்கு. ஒண்ணு இங்க மருமக வரணும், இல்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன். இஷாவை இங்க கூட்டிட்டு வரதை தவிர இப்ப என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. சரி 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 பெரியமா, நான் அவளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்.
நான் இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போறேன். சூரஜ் நில்லு. பாத்தியா நீ பண்ண காரியத்தோட விளைவை பாத்தியா? அங்க அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இங்க உன் பெரியம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வாழ்க்கையில என்னைக்காவது நீ ஒரு முடிவை சரியா எடுத்திருக்கியா? பெரியம்மா எனக்கு அரை மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. உங்களோட அட்வைஸ் எல்லாம் நான் இன்னொரு நாள் கேட்டுக்கிறேன்னப்பா. உடஞ்ச பக்கெட்ல தண்ணியும் நிரம்பாது, வறண்ட பூமியில அறுவடையும் பண்ண முடியாது. வலு கட்டாயமா அவளை கல்யாணம் பண்ணா சரி, ஆனா தரன்னு அவளை இங்க இழுத்துட்டு வராத. அவளை இங்க கூட்டிட்டு வரதா இருந்தா புரிய வச்சு கூட்டிட்டு வா, புரியுதா? சரி வா, நான் உன் கூட வரேன். வா போலாம், வா போலாம். இல்ல, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க. முட்டியில தான் மூளை இருக்கும்னு. அதனாலதான் முட்டியோட சேர்த்து அத்தைக்கு மூளையும் மாறி போச்சு. இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ? ஏ மோனிகா, நீ பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது. ஆனா இன்னைக்கு போனா போதுன்னு உன்னை மன்னிக்கிறேன். அவன் என்கிட்ட வாயை திறக்கலனா கூட அவன் என்கிட்ட என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியும். அவன் சொன்னாலும் சொல்லலனாலும் பரவாயில்ல, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இங்க பாரு ஆண்டவா, நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு வழியா அந்த பொண்ணு என் பையனோட பிரம்மச்சரியத்தை ஒரு வழியா உடைச்சிட்டான். அவ என் முன்னாடி வரும்போது அவளை அணைச்சு அவன் நெத்திலேயே ஒரு முத்தம் கொடுக்கணும். அப்புறம் அவ காது திருக்கி சொல்லுவேன், ஹே பிந்தியா வாழு. என் பையன் சூரஜை கல்யாணம் பண்ணி என்கிட்டயே மறைச்சிட்டியான்னு கேட்பேன். சொல்லு. எனக்கு தெரியும் அவ கண்டிப்பா யோசிச்சிருப்பா, வீட்டுக்கு வந்த அப்புறம் சொல்லிக்கலான்னு. அவ கண்டிப்பா எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. சரியான பைத்தியக்காரி. நான் உனக்கு மாமியார் ஆனதை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட எல்லா நோயும் காத்துல கரைஞ்சு போயிடுச்சு. ஏ ஆண்டவா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இஷா, இஷா, இஷாமா. இஷா எங்க இருக்க? இஷா இருக்கியா? இஷா, நான் போய் பாத்ரூம்ல பாத்துட்டு வந்துடுறேன். நான் போய் அண்ணியோட ரூம்ல பாக்குறேன். இல்ல, பாத்ரூம்ல இல்ல. அவ அண்ணியோட ரூம்லயும் இல்ல, ஹால்லயும் இல்ல, கிச்சன்லயும் இல்ல. அப்ப அவ எங்க போயிருப்பா? இப்ப அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். நீ இங்கே இருந்து இவ்வளவு பாத்துக்கோ. என்ன சூரஜ், சூரஜ். பிந்தியா? பிந்தியா, பிந்தியா, பிந்தியா. அட இருப்பா, வரேன். என்னாச்சு? ஏன் மொத்த ஏரியாவும் கேக்குற மாதிரி கத்துற? இஷா எங்க போயிட்டா? உன் பொண்டாட்டி தானே, உனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு பிந்தியா, லாஸ்டா நீ தான் இஷா கூட இருந்தா உனக்கு தெரியும் அவ எங்க போயிருப்பா. ஒரு நிமிஷம் இரு. ஏமா, அவ எங்கேயாவது போறத நீ பாத்தியா? இல்ல அங்கிள், உண்மையில எனக்கு எதுவும் தெரியாது. அதுவும் இல்லாம எவ்வளவு நாள் தான் ஒருத்தர் வலுக்கட்டாயமா வச்சிருக்க முடியும்? இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அவ கண்டிப்பா ஓடிதான் போவா. இன்னைக்கு அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சதா ஓடி போயிட்டா. புது பொண்ணு ஓடிட்டாளா? ஒரு நாள் கூட இவங்க வீட்டுல மருமகளா இருக்க முடியலையா? அவ கண்டிப்பா திரும்பி வரப்போறது இல்ல சூரஜ். இனிமே நீ எனக்கு, நான் உனக்கு. அந்த இஷா பொண்ணுக்கு உடம்பு வேற சரியில்லையா? இந்த
இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவ எங்க தவிச்சுக்கிட்ட கள்ள தெரியலையே. ஆண்டவா, அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி. அவ எங்க இருந்தாலும் பாதுகாப்போட இருக்கணும். அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. கண்டிப்பா ஈஷா அவளுடைய வீட்டுக்கு திரும்பி போக மாட்டா. அப்ப அவ எங்க போயிருப்பா? செல்லம் எந்திரிச்சாச்சா? ஆனா அது வந்து அப்பா. ரோஹனை தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப, சரியா? நான் இந்த கல்யாணத்துக்கு ரெடியாவே இல்ல. நான் எது காதல் நினைச்சனோ அது வெறும் ஃபீலிங்ஸ் தான். வாழ்க்கை ஃபுல்லா என்னால கமிட்மெண்டோட இருக்க முடியாது. நீ உன்னைய செல்லல, கீ கொடுக்கிற பொம்மை. நான் எந்த அளவுக்கு கீ கொடுக்கிறனோ அந்த அளவுக்கு தான் நீ ஓடணும். உனக்கு நிறைய பணம் தேவையில்ல, அந்த பணத்தை உன் கையில் எப்பவே நான் தரேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு நீ என் பொண்ணு ஈஷாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அண்ணா, இந்த இந்த பொண்ணு நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல ஈஷா, நீ தோத்து போக கூடாது. எதிர்த்து நிக்கணும் ஈஷா.